Next one, traffic park. We can learn road rules in the traffic park. One of the intentions of this park is to improve awareness of traffic safety among school children. There we can learn traffic rules easily. We can learn road rules in the traffic park. In the traffic parkல நம்ம road rules பத்தி நம்ம எல்லாரும் கத்துக்கலாம். One of the intentions of this park is to improve awareness of traffic safety among school children. School childrenக்கு traffic safety பத்தின awareness improve பண்ணிக்கலாம். There we can learn traffic rules easily. Next one, there is a traffic park near Anna Square in Chennai. இந்த traffic park எங்க இருக்குன்னா நியர் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கு. Wear helmet, save your life. ஹெல்மெட் வியர் பண்ணுறதுனால நம்மளுடைய லைஃப்பை சேவ் பண்ணிக்கலாம். அடுத்ததா let us obey traffic rules. நாம் இந்த traffic rules எல்லாம் ஒபே பண்ணணும். அடுத்தது be safe from toxic organism. நம்ம டாக்ஸிக் ஆர்கானிசம் இருந்து நம்ம சேஃபாக இருக்கணும். டாக்ஸிக் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா என்னென்ன? டாக்ஸிக் அனிமல்ஸ், இந்த மாதிரி விஷப்பூச்சிகள். இந்த மாதிரி டாக்ஸிக் அனிமல்ஸ் கிட்ட இருந்து நம்மளைய சேஃபாக வச்சுக்கணும். Pesticides are used to kill insects in our home. We should not touch these pesticides. They are very dangerous. இதுதான் பெஸ்டிசைட்ஸ், அதாவது பூச்சி மருந்து அப்படின்ட்டு சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த மருந்துகளை யூஸ் பண்ணி தான் நம்ம வீட்டில் இருக்கிற பூச்சிகளை எல்லாம் நம்ம கொல்லுவோம். அதே மாதிரி இது என்ன பண்ணக்கூடாது? டச் பண்ணக்கூடாது, ஏன்னா இது வெரி டேஞ்சரஸ். நெக்ஸ்ட் ஒன், டேஞ்சர்ஸ் காஸ்டு பை டாக்ஸிக் ஆர்கானிசம்ஸ். அந்த டாக்ஸிக் ஆர்கானிசம்னால நமக்கு என்னென்ன, அந்த ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா, அதுங்க கடிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு என்ன காரணங்கள் நடக்கும் அப்படின்னா சிம்டம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், காசஸ் ஸ்கின் ரெட்னஸ் அண்டு இச்சிங். ஸ்கின்னில் ரெட் கலரில் ஏதாவது ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகிடும், இல்லைன்னா அந்த இடத்துல ஏதாவது அரிப்பு இருக்கும். அடுத்தது காசஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஸ்கின். இன்ஃப்ளமேஷன் அக்கர்ஸ் இன் பிளேசஸ் லைக் ஐலிட், இயர்ஸ் அண்டு லிப்ஸு. கண்ணோட இமைகள், அந்த இயர்ஸில், லிப்ஸில் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கும். காசஸ் ஹெட்டேக், வாமிட்டிங் அண்டு கிட்டினஸ். ஏதோ தலைவலிக்கிறது, வாமிட் ஆகிறது, அப்படியே மயக்கம் வர்றது, இது மாதிரி ஏதாவது காரணங்கள் வரும். அப்போது அந்த மாதிரி டாக்ஸிக் ஆர்கானிசம்ஸ் ஏதாவது பைட் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா we can give first aid and then go to the hospital. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இப்போ இங்கே இந்த பிக்சரில் பார்க்குறோம் இல்லைங்களா, என்னென்ன பிக்சர்ஸ் இருக்குது? ஸ்னேக்கு, அந்த பாம்பு இருக்குது, ஸ்கார்பியன் தேல் இருக்குது, ஸ்பைடர். ஸ்பைடரே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஸ்பைடர் கிடையாது, இது கொஞ்சம் வேறு மாதிரி. இந்த ஸ்பைடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைட் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? Precautions. Do not go near bushes. Keep the house and surroundings clean. Do not go near bushes. இந்த மாதிரி புதர் பகுதிகளுக்கு போகக்கூடாது. அதே மாதிரி keep the house and surroundings clean. நம்மளுடைய ஹவுஸு நம்மளை சுற்றிலையும் ஃபுல்லாக க்ளீனாக வச்சுக்கிறோம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும். உங்களுடைய ஸ்கூல்ஸு, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எந்த பிளேஸாக இருந்தாலும் க்ளீனாக வச்சுக்கிறோம். அடுத்ததா let us know. The people who work in plantation can apply the mixture of sesame and paraffin oils. If they do so, the insect will not bite. நம்ம வயல்வெளிகளில் வேலை செய்யும்போது இந்த மாதிரி சீசம் ஆயில், பேரஃபின் ஆயில்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இன்செக்ட்ஸு பைட் பண்ணாது. நெக்ஸ்ட் ஒன்,
glassware and sharp weapons. நம்ம அடுத்ததா இந்த glasswares, sharp weapons பற்றி பார்க்க போகிறோம். First one, handle the glasswares and sharp weapons carefully. Another one, they may cause injuries. இந்த glasswares, sharp weapons இது எல்லாத்தையும் நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு காயந்தான் ஆகும். அடுத்தது க்ளோசரி. ஃபர்ஸ்ட் ஒன், எலெக்சர் அப்படின்னா என்னென்னா மெடிசினல் சொல்யூஷன். இன்டென்ஷன் அப்படிங்கிறது பர்பஸ். ப்ரீசியஸ் அப்படிங்கிறது வேல்யூபிள். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ரீகேப். அவர் லைஃப் இஸ் ப்ரீசியஸ். If we want to live a healthy life without pain, we need to be cautious. Let us obey the safety rules and live without pain. நம்மளுடைய லைஃபு ப்ரீசியஸான ஒரு லைஃபு. அது நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், வித்தவுட் பெயின்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இந்த சேஃப்டி ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இந்த லெசன் இதோட முடிஞ்சுது. ஒன்ஸ் அகைன் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ரோட் சேஃப்டி பார்த்தோம். ரோட் சேஃப்டியில் நம்ம ரோட்டில் நிறைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போகும். அதில் ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய கேர்லெஸ்னஸ்னால நடக்கும். அதனால் நம்ம ரோட்டில் போகும்போது கேர்ஃபுல்லாக போகணும் அப்படின்ட்டு பார்த்தோம். அதே மாதிரி இந்த டிராஃபிக் சிக்னல்ஸ் ரோட்டில் இருக்கும். எதுக்காக அப்படின்னா வெஹிக்கிள்ஸ் போகிறதுக்காக இருக்கும். அந்த டிராஃபிக் சிக்னலில் ரெட் கலர் இருந்தால் ஸ்டாப் பண்ணி நிற்கணும் அப்படின்னும், எல்லோ கலர் இருந்தால் கெட் ரெடி போகிறதுக்கு ரெடி ஆகலாம் அப்படின்னும், அடுத்தது க்ரீன் கலர் லைட் வந்துச்சு அப்படின்னா போகலாம் அப்படின்ட்டும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி டு அவாய்ட் ஆக்சிடெண்ட் ஆகாமல் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ டிராஃபிக் ரூல்ஸு. டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். வி மஸ்ட் ஒபே த டிராஃபிக் சிக்னல். அந்த டிராஃபிக் சிக்னலை நம்ம ஒபே பண்ணணும். டு நாட் ரஷ் ஆன் த ரோட்டில் ஓடக்கூடாது. வி ஷுட் வியர் சீட் பெல்ட் when we travel in a car. நம்ம காரில் ட்ராவல் பண்ணும்போது சீட் பெல்ட்டை வியர் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தோம். அதே மாதிரி we should wear helmet while riding a டூ வீலர் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் கண்டிப்பாக போட்டிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஆன் த ரோட் ஆல்வேஸ் வாக் ஆன் த பேவ்மெண்ட். நம்ம அந்த பேவ்மெண்ட்டில் தான் நம்ம நடந்து போகணும். டூ நாட் ப்ளே ஆன் த ரோட்டில் ப்ளே பண்ணக்கூடாது. வி ஷுட் லுக் அட் த கலர்ஸ் ஆஃப் த சிக்னல்ஸ் வைல் கிராசிங் த ரோடு கிராஸ் பண்ணும்போது சிக்னல் இருக்கக்கூடிய கலர்ஸை பார்த்துட்டு தான் நம்ம கிராஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, ரெட் கலர் நிற்கணும், எல்லோ கலர் வெயிட் பண்ணணும், ரெடி ஆகலாம். அதே மாதிரி க்ரீன் கலர்னால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வெஹிக்கிள்ஸ்க்கு நம்ம பார்த்தோம். அதுவே நம்ம பேமெண்ட்டில் நடந்து போகிற இல்லையா, அந்த கிராஸ் பண்ணுறதுக்காக அதில் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிராஃபிக் சைன்ஸ் ஃபார் த பெடிஸ்ட்ரியன்ஸ். நம்ம அந்த நடந்து போகக்கூடியவங்களுக்காக அதில் என்ன சைன் கொடுத்துருக்காங்கன்ட்டு பாருங்கள். ரெட் கலர்னால் நின்றுட்டு, அந்த க்ரீன் கலர்னால் போகலாம். அந்த சைனை பார்த்துட்டு தான் நம்ம கிராஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு திங்க் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். நம்ம இந்த டிராஃபிக் சைன் எங்கேயாவது பார்த்தோமா, அது நீ எங்கே பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு 2 கொஷின்ஸ் கேட்டிருக்கு. அதே மாதிரி டிராஃபிக் சிக்னல் இல்லை அப்படின்னா நம்ம ஜீப்ரா கிராசிங் இல்லாத சமயங்களில் நம்ம எந்த இடத்துல நம்ம ரோடு கிராஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு ரைட் சைடு பார்க்குறோம், அப்புறம் லெஃப்ட் சைடு பார்க்குறோம், திரும்ப ரைட் சைடு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ரோடு கிராஸ் பண்ணுறோம். இந்த ஜீப்ரா கிராசிங் எதுக்காக அப்படின்னா பெடிஸ்ட்ரியன்ஸ்க்காக தான் இந்த ஜீப்ரா கிராசிங்கு. அந்த ஜீப்ரா கிராசிங் எங்கேருந்து வந்துச்சுன்னா ஜீப்ராவோடைய ஒயிட் அண்ட் பிளாக் லைன்ஸ்லேருந்து வந்துச்சு அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஸ்லோகன்ஸ் சொன்ன ஞாபகத்தில் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்லோகன்ஸை நீங்கள் உங்களோட புக்ஸில் இதில் ரைட் பண்ணணும். அடுத்ததான் டிராஃபிக் பார்க் பார்த்தோம். இந்த டிராஃபிக் பார்க்கில் இது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். இந்த டிராஃபிக் பார்க்கு பர்டிகுலராக சில்ட்ரன்ஸ்க்கு அந்த டிராஃபிக் பற்றின அவேர்னஸ் எல்லாம் கற்றுக்கலாம், எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இந்த டிராஃபிக் பார்க்கில் டிராஃபிக் பற்றின ரூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஹெல்மெட் கண்டிப்பாக போடணும். எதுக்காக அப்படின்னா நம்மளோட லைஃப்பை நாம் தான் சேவ் பண்ணிக்கணும். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். அடுத்ததாக
டாக்ஸிக் ஆர்கானிசம் கிட்ட இருந்து நம்ம எப்படி சேஃபா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுவோம். எதுக்காகனா, வீட்ல இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ கில் பண்றதுக்காக பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனா, அது என்ன பண்ணக்கூடாது, நாம டச் பண்ணக்கூடாது. ஏன்னா, அது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஏதாவது அந்த டாக்ஸிக் ஆர்கானிசம்ஸ் ஏதோ பைட் பண்ணிடுச்சு அப்படின்னா, நமக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்ட்டு நம்ம சிம்ப்டம்ஸ் வரும்ன்ட்டு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம்? ஸ்கின் ரெட்னஸ் அண்ட் இட்சிங். ஸ்கின் ரெட்னஸாவும், இட்சிங்காவும் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம். அதே மாரியே ஐலிட்டு, இயர்ஸு, லிப்ஸு இதெல்லாம் இன்ஃப்ளமேஷன்ஸு இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம். அதே மாதிரி ஹெட்டேக்கு, வாமிட்டிங்கு, கிட்டினஸ்ஸு இதெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம். அதுக்கு ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த மாதிரி இன்செக்ட் பைட் பண்ணக்கூடாது அப்படின்னா, என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்? டூ நாட் கோ நியர் புஷஸ். புஷஸ் கிட்ட நம்ம போகவே கூடாது. புதர் நிறைந்த பகுதிகள்ல நம்ம எங்கேயுமே போக்கூடாது. அதே மாரி நம்மளையும், நம்மள சுத்தியிலும் இருக்கக்கூடிய கீப் த ஹவுசஸ் அண்ட் சரவுண்டிங்ஸ் கிளீன். சுத்தமா, நீட்டா வச்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். இந்த காரணங்கள்னால இந்த பூச்சிங்கள்லாம் எதுவும் வராம நம்ம சேஃபா நம்மளைய பாதுகாத்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வயல்வெளிகள்ல வேலை செய்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சீசேம் ஆயில் அண்ட் பாரஃபின் ஆயில்ஸ மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த இன்செக்ட் பைட் பண்ணாம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி லாஸ்ட்டா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கிளாஸ் வேர்ஸ் அண்ட் ஷார்ப் வெப்பன்ஸ். அந்த கிளாஸ் வேர்ஸையும், ஷார்ப் வெப்பன்ஸையும் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இல்ல அப்படின்னா நமக்கு இன்ஜூர்ஸ் ஆகும் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். குளோசரி பார்த்தோம். எலெக்சர் அப்படிங்கிறது மெடிசினல் சொல்யூஷன், இன்டென்ஷன்ங்கிறது பர்ப்பஸ்க்காக, அதே மாதிரி ப்ரீசியஸ் அப்படிங்கிறது வேல்யூபிள் அப்படின்ட்டு பார்த்தோம். நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃபை நாம வந்து இருக்கணும் அப்படின்னா, நாம இந்த மாதிரியான சேஃப்டியான ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த ரீகேப்ல பார்த்தோம். ஓகேங்களா? நீங்க எல்லாமே இந்த வீடியோஸ்ல நல்லா பார்க்குறோம். கேட்குற இனிமே வந்து எவாலுவேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் வரும். அந்த கொஸ்டின்ஸ்க்கு அழகா நீங்க ஆன்சர் பண்றீங்க. இப்போ நாம எவாலுவேஷன் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ரோமன் சூஸ். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், if it is touched it will be hot, if it is left it will burn. What is it? Answer is fire. Next one, second question. I use it every day. I see it during rainy day. What is it? Answer is water. Next one, third question. I spread through lines, but I am not a climber. I help to glow the bulbs. Who am I? Answer is electricity. Next one, fourth question. He who does not have legs slithers and wanders in jungles. Who is he? Answer is snake. Last question. The one who stands on the road and guides us has 3 eyes of 3 colors. Who is he? Answer is traffic light. Second Roman, true or false? First question is, we should not play in the kitchen. கிச்சன்ல ப்ளே பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன ஆன்சரு? ட்ரூ. Second one, we can go to the deep part of the river to bath. குளிக்கிறதுக்கு நம்ம டீப்பான பார்ட்டுக்கு போகலாம் அப்படின்னா ஆன்சர் என்னது? ஃபால்ஸ். Third one, never touch the electrical appliances with wet hand. ஈரமான கைகள்னால எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸை டச் பண்ணக்கூடாது அப்படின்னா ஆன்சர் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் கொஸ்டின்.
we should keep the house and surroundings clean. உன்னோட ஹவுஸையும் சரௌண்டிங்ஸையும் க்ளீனாக வச்சுக்கலாம். ஆன்சர் இஸ் ட்ரூ. லாஸ்ட் கொஷின், we can play with glassware. நம்ம கிளாஸ்வேரோட ப்ளே பண்ணலாம் அப்படின்னா என்ன ஆன்சரு? ஃபால்ஸ். Third Roman, answer the following questions. First one, write some factors that can cause us accident. Accident ஆகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் நம்ம படிச்சது ஞாபகம் இருக்கா? அது ரைட் பண்ணணும். Second one, what should we do if our clothes catch fire? clothல fire accident ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? Third one, how should we protect ourselves from accidents caused by electricity? நம்ம எலக்ட்ரிசிட்டியில இருந்து நம்மளைய ஆக்சிடென்ட் ஆனால் எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு. ஃபோர்த் ஒன், வேர் ஷுட் வி கிராஸ் த ரோடு எங்கே கிராஸ் பண்ணணும். ஃபிஃப்த் ஒன், மென்ஷன் த நேம்ஸ் ஆஃப் சம் டாக்ஸிக் ஆர்கனிசம். டாக்ஸிக் ஆர்கனிசம்ஸ் சில நேம்ஸு ரைட் பண்ணுறோம். அடுத்தது ஃபோர்த் ரோமன், லெட்டர்ஸ் கலர். நம்ம இது புக்கில் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிக்சருக்கு கலர் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸ்டாப்னா என்ன கலர் வரும், கெட் ரெடினா என்ன கலரு, கோனா என்ன கலரு அப்படின்றது ட்ரா பண்ணி அதை ரைட் பண்ணுறீங்க. அந்த கலர்ஸ் நேமை ரைட் பண்ணணும். லாஸ்ட் ஒன்றா என்ன இருக்குது? ஃபன் வித் ஆக்டிவிட்டி ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. ரைட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபயரிங் கிராக்கர்ஸ் டியூரிங் தீபாவளி. நம்ம தீபாவளி டைமிங்கில் கண்டிப்பாக நீங்கள் கிராக்கர்ஸை இந்த கிராக்கர்ஸ் வெடிப்பீங்க இல்லைங்களா? அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த லைன்ஸில் எழுதணும். ஏன்னா எல்லாருமே கிராக்கர்ஸை பர்ஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இந்த லெசன் இதனோட முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்தது நம்ம ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? கேட்டிருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் அழகாக ஆன்சர் பண்ணுறீங்க. வீடியோஸ் பாருங்கள், நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.